கூடி ஜெபிக்கிற இந்த ஜெபத்திலே நாம் குடும்பமாய் சேர்ந்து ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து தேவன் கூட இருந்து எங்களை நீ வழிநடத்துவீராக. பகலெல்லாம் காத்தீங்க, இந்த இரவு நித்திரைக்கு போகும் நேரத்திலும் கூட இந்த குடும்ப ஜெபமாக நாங்கள் கூடி ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த நாளில் எங்களுக்குள் இந்த வார்த்தைகள் கிரியை செய்து உமக்கு பிரியமுள்ள பிள்ளையாக வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். இன்று நாம் வாசிக்கிற வேத பகுதி நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம். நீதிமொழி 21. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். பலியிடுவதை பார்க்கலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. ஜாக்கிரதைகளுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதர்களுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாகும். பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். துன்மார்க்கன் நியாயந்தைய மனதில்லா இருக்கிறபடியால் அவர்கள் வாழ்க்கடிக்கப்பட்டு போவார்கள். குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடு உள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியைகள் செம்மையானவன். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும், அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது. பரியாசக்காரனை தண்டிக்கும் பொழுது பேதை ஞானமடைவான், ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான். நீதிபரர் துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார், துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுவான். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கேட்கப்பட மாட்டான். அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். நியாயத்திருப்பது மனிதனுக்கு நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம். விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான். சிற்றின்ப பிரியன் தருத்தனாவான், மதுபானத்தையும் எண்ணெயும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யனாவதில்லை. நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். பன்வான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பினாரனை இடித்து போடுவான். தன் வாயை தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அகங்காரமும் இடமுள்ளவருக்கு பரியாசக்காரன் என்று பெயர், அவன் அகந்தியான சினத்தோடு நடக்கிறான். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாதனால் அவன் ஆசை அவனை கொல்லும், அவன் நாள்தோறும் அவளுடன் இச்சிக்கிறான். நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். துன்மார்க்குடைய பலி அருவருப்பானது, அதை துர்ச்சிந்தையோடு செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். பொய் சாட்சிக்காரன் கெட்டு போவான், செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேசத்தக்கவனாவான். துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான், செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். In English, Proverbs 21. The king's heart is in the hand of the Lord, as the rivers of water he turned it whether is evil. Every way of a man is right in his own eyes, but the Lord pondered the hearts. To do justice and judgment is more acceptable to the Lord than sacrifice. An eye look and a proud heart and the plowing of the wicked is sin. The thoughts of the diligent only the plain test, but the everyone that is asked you only to want. The getting of treasures by a lying tongue is a vanity tossed to the hand, through of them that seek death. The robbery of the wicked shall destroy them, because they refuse to do judgment. The way of a man is forward and strange, but as for the poor, his work is right. It is better to dwell in a corner of the house than with a brawling woman in a wide house. The soul of the wicked desire evil, his neighbor finds no favor in his eyes. When the scanner is punished, the simple is made wise, and when the wise is instructed, he receives knowledge. A righteous man wisely considered the house of the wicked, but God overthrew the wicked for their wickedness.
Whoso stopped his ears and the cry of the poor, he also shall cry himself, but shall not be heard. A gift in secret, pacified anger, and a reward in the bosom strong word. It is joy to do just, to judgment and destruction shall be to the workers of iniquity. The man that wandered out of the way of understanding shall remain in the congregation of the dead. He that loved pleasure shall be a poor man, he that loved wine and oil shall not be rich. The wicked shall be a ransom for the righteous, and the transgressor for the upright. It is better to dwell in the wilderness than with a countenance and an angry woman. There is treasure to be desired and oil in the dwelling of the wise, but a foolish man spendeth it up. He that followed after righteousness and mercy finds life, righteousness and honor. A wise man scaled the city of the Almighty, and cast down the strength of the confidence thereof. Whoso kept his mouth and his tongue kept his soul from troubles. Proud and haughty scanner in his name, who delighted in proud worth. The desire of the slothful killed him, for his hands refused to labor. He covered greedily all the days long, but the righteous gave and separated not. The sacrifice of the wicked is abomination to how much more when he bring it with a wicked mind. A false witness shall perish, but the man that yet he speaks continuously. A wicked man hardened his face, but as for the upright he direct his way. There is no wisdom nor understanding nor counsel against the Lord. The horse is prepared against the day of battle, but the safety is of the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட நாம் இந்த இரவிலும் வாசித்த வேத பகுதியை நாம் வாசித்தோம். இந்த மன்னாவை நாம் ருசித்திருக்கிறோம். சுமார் 31 வகையான உணவு, ஆவிக்குரிய ஆத்மாவுக்குரிய உணவு நாம் ருசித்திருக்கிறோம். அதிலிருந்து விசேஷித்த விதமான இதை நாம் தொடர்ந்து நாம் சந்திக்கணும். அதுக்கு முன்பாக ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம், ஒன்றாக இணைந்து பாடுவோம். அன்பினர்களே, உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக தோன்றும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை செய்வார். நம்மத்திலே ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடல் புத்தகத்திலே ஒரு பாடலை பாட ஜெபிக்க போகிறோம். 113வது பாடல், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் என்னை அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது என்ற பாடலை பாடுவோமா? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. பாடலை பாடும் பொழுதே உணர்ந்து பாடுவோம். ஆண்டவருடைய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்வாராக.
ஆம் அன்பு நேயர்களே, இன்றைக்கு நாம் இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். எந்த தீங்கும் நம்மை அணுகாது, அவர் நம்மோடு இருப்பார். ஸோ இன்றைக்கி நாம் சுமார் 31 ஸ்பெஷல் ஃப்ரூட்டு இந்த 21ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிச்சிருக்கிறோம் இல்லையா? அதில் இன்றைக்கி சிறப்பானது ஒன்று நம்ம இன்றைக்கி கவனிக்க போகிறோம். அன்பு நேயர்களே, சிறப்பான இன்றைக்குரியதான ஒரு சிறப்பான இதை நாம் சந்திக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இருந்து இந்த காரியங்களை, இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. 17ஆம் வசனம், ஆண்டவருக்கு மகிமையாக மன்னிக்கணும். 18ஆம் வசனம், 18, நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். நல்லா கவனிச்சிங்களா? இன்றைக்கி உள்ள ஸ்பெஷல் இது. நம்ம கிட்டத்தட்ட 31 வகையான ஃபுட்டு, ஸ்பெஷல் ஃபுட்டை சாப்பிட்ருக்கோம். பட் இது முக்கியம் இன்றைக்கி. 18ஆம் வசனம், நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். துரோகியை நம்புறதெல்லாம் ஆகவே கூடாதுன்னு சொல்லு. உடைந்த பல்லுக்கு சமானம்னு வேதம் சொல்லுது இல்லையா? துரோகியை நம்ம நம்பவே கூடாது. கூட இருப்பான், துரோகியாக இருப்பான் இல்லையா? கூட இருந்துகிட்டே துரோகம் பண்ணுற ஆள் இருக்கான். அதனால் ரொம்ப நம்ம விழிப்பாக தான் இருக்கணும். அதுலேயும் நமக்கு தெரிஞ்ச ஆள் யார்? உங்களுக்கு ரொம்ப வேதத்துலேருந்து ரொம்ப தெரிஞ்சு கூட இருந்துக்கினே குழி வெட்டினானே, அவனு உங்களுக்கு தெரியுதில்ல? இப்போ நம்ம குடும்ப ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கோம். குடும்பத்தில் இருந்துக்கிட்டே நம்ம கூட இருப்பாங்க. அப்போ சொல்லியிருப்பார், வேணாம்மா நமக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுத்துக்க, உனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார் அப்பா. ஆனால் இங்கே வந்து உட்காந்து சரின்னு தலையாட்டிங்கன்னா அங்கே துரோகம் பண்ணிட்டு வந்து உட்காந்துங்க இருக்கும். ஆமாம், இந்த அந்த ஜபத்தில் தான் உட்காந்துட்ருக்குற. நல்லா ஞாபகம் வச்சுக்க. நீ துரோகம் பண்ணுற, பெற்றோருக்கு துரோகம் பண்ணிட்டேன். ஆமாம், பெற்றோரை காட்டி கொடுத்துட்டேன். குடும்பத்தை கடவுளுக்கே துரோகம் பண்ணிட்டேன். என்ன சொல்கிறோமா தம்பி? என்ன கொஞ்சம் யோசனை பண்ணு. கடவுளுக்கே துரோகம் பண்ணிட்டீங்க, இதை விட விடுமா? சரி, இது இப்படி ஆண்டவர் சொல்கிறேன். ஏங்க ஒருவருக்கு ஒரு கணவன் மனைக்குள்ளே துரோகம்? வேலைக்கு போகிறோம்ல, பிழைக்கணும், நல்ல பிழைப்புக்காக போயிட்டு நல்லா சம்பாதிச்சு வந்து நம்ம குடும்ப கௌரவமாக இருக்கலாமே. பார்த்தீங்களா? துரோகி மாறி மாறி பேசிக்கணும். எனக்கு துரோகம் பண்ணிட்டா, எனக்கு துரோகம் பண்ணிட்டான், எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க எங்கள் பிள்ளைங்க. ஐயோ, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, எங்களுக்கே நம்பிட்டு இருந்தோம், எங்களே துரோகம் பண்ணிட்டாங்க, எங்கள் அம்மாவும் அப்படி தான் துரோகம். ஓகே, ஒருவருக்கு ஒரு பேசிகிட்டே இருக்கணும். ஓகே, துரோகிகள் கூட இருக்கிறவங்க தான் துரோகியாக மாறுவாங்க, வேறு யாரில். ஏன்னா அதுக்கு உதாரணமாக யூதாஸ் இயேசு கூட இருந்தார். அவனே தான் துரோகியாக மாறிட்டான், துரோகியான யூதாஸ் காரியம். ஆகவே இதே போல் தான் இருக்குது. அன்றைக்கி நம்ம இதிலேருந்து இன்றைக்கி கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க. குடும்ப ஜெபத்தில் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. கடன் பிரச்சனை இருக்குன்றீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற வியாதி தீரலைன்றீங்க, அதுக்காக இன்றைக்கி மருந்து வாங்க போகிறீங்க, நாளைக்கு இன்னும் அடுத்த நாள் போய்ட்டு ஸ்கேன் எடுக்கணும்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க. இந்த வியாதி எதனால் வருது? நம்ம என்ன துரோகம் பண்ணோமோ கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போங்க. ஓ, இதனால தான் வருதா? ஏன் இந்த தொழில் நஷ்டம் வந்தது? அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? ஏன் இந்த வியாபாரம் பாதிப்பாக இருக்குது? ஏன் உங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த மார்க் இப்போ எடுக்க முடியல? இப்போ எல்லாமே குறைவான மார்க்காக இருக்குது. கொஞ்சம் சிந்திப்போம். ஓகே, வேதத்தில் 2 வசனத்தை கூட இன்னொன்று நம்ம வாசிக்க போகிறோம். இதோடு நம்ம முடியல, ஏதோ நான் பேசிகிட்டு இருக்கிறத விட வேதத்தில் ஒரு 2 வசனம் இருக்குது. 2 தீமோத்தேயுல ஒரு வசனம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகப்போக்க பிரியருமாக இருக்கிறார்கள். கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்களாம். இப்படி தான் இருக்கிறாங்க. எவ்வளோ தான் குடும்பத்தில் நல்ல திருப்தியை படுத்தினா கூட திருப்திப்படாது, கொடுத்தா கூட இருப்பாது. இவர் சுகபோகமாக வாழணும்னு துரோகிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு நேயர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? ஏன் இந்த நிகழ்ச்சியெல்லாம் இனி எங்களுக்கு வேணாம், நான் எல்லாம் பார்க்கக்கூடாது, ஏன் இதை போட்டேன் அப்படின்னு நீங்கள் அதட்டுறீங்களா? இதெல்லாம் பார்க்காதீங்கன்றீங்களா? கற்றவங்களோட சொல்கிறாரு, வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை, உங்கள் வாழ்க்கையை ஒரு உயரிய நிலையில் கொண்டு போகணுன்னு நினைக்கிறாரு. ஒரு துரோகம் பண்ணாதீங்க, கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் எழும்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஆகவே இதிலிருந்து ஒரு விடுபடுறதுக்கு ஒரு வழியை பாருங்கள். ஆண்டவர் இன்றைக்கி வந்து நமக்கு பலன் இல்லைன்னா ஆண்டவர் பலன் தருவார். அவர் பலன் தந்து நம்மளை வழி நடத்துவார். ஸோ நெகேமியாவில் ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா, நெகேமியா 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் ஒரு வசனம் இப்படியா சொல்லியிருக்கு. ஆண்டவருக்கு மகிமையாக இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையில் அவர்
அவருடைய புத்தகத்தில் அவரோடு கூட இருந்த நபர்கள், அவருடைய தொழில் இந்த மாதிரி இந்த நபரில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். 27ஆம் வசனத்தை, நீங்கள் மறுஜாதியான ஸ்திரீகளை சேர்த்து கொள்ளுகிறதுனால் நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி இந்த பெரிய பொல்லாப்பை எல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடம் கொடுப்போமோ என்றேன். பார்த்தீங்களா, நம்ம என்ன நம்ம விசுவாசி, அவிசுவாசி பேச்சு ஏற்றுக்கிற மறுஜாதி. அதுதான், நான் வேறு ஜாதியை சொல்ல மாட்டேன். சேர்த்து வச்சுட்டு இருந்தேன் என்ன பிரயோஜனம்? துரோகியாக மாறிட்டேன், கடவுளுக்கு துரோகியாக மாறுற. கடவுளுக்கும் துரோகி, குடும்பத்துக்கும் துரோகி. நான் முதல்ல குடும்பத்துக்கு தான் துரோகின்ட்டேன். வசனம் தெளிவு, கடவுளுக்குமே துரோகம் பண்ணிட்டோம். ஐயோ அன்பு தேவ பிள்ளையே, நம்மை நாமே ஒரு தீர்மானம் எடுத்து நம்முடைய துரோகத்திலிருந்து நம்மை விடுபட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 119ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க போகிறேன். 119, 158 நாம் இந்த துரோக நிலையிலிருந்து விடுபடுகிறதற்காக ஒரு கிரியைகளை ஆண்டவர் நமக்கு செய்வாராக. 119, 158, உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாக இருந்தது. பக்தன் சொல்கிறாரு பாருங்க, வசனத்தை காத்து கொள்ளாத அவர்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு அருவருப்பாக இருக்குது, அருவருப்பாக இருக்குதுன்றாங்க. அதனால் அன்பு நேயர்களே, இந்த நாட்களில் தேவனுடைய வசனத்தை காத்து கொள்ளுங்க, அவருடைய வசனத்தின்படி நடக்க பிரயாசப்படுங்க. துரோகத்திலிருந்து விடுபட கர்த்தர் உதவி செய்வாராக. கொஞ்சம் யோசனை பண்ணி இந்த வாழ்க்கையை வாழுவோம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கொஞ்சம் உள்ளத்தில் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், ஏன் இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னா, யாரோ செய்த துரோகம் பண்ணுறது நம்ம குடும்பத்துக்கு வருது, பிள்ளைகள் செய்கிறது குடும்பத்தில் வருது, பெண்கள் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கனாலும் வருது, இளவயது பாவங்களும் வருது. தொடர்ந்து செஞ்சால் இப்படி இது கர்த்தர் நமக்கு இன்றைக்கி ஒரு மீட்பு வைத்திருக்கிறார், இதிலிருந்து விடுபட விரும்புகிறார். ஜெபிப்போமா? ஓகே. ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுப்பா, நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே. இந்த ஒரு விசை மன்னியுமே இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். ஆமாண்டவர், நாங்கள் துரோகம் செய்தோம், அநியாயம் செய்தோம், எங்கள் மேல் மனது இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்கும், இறங்கி இறங்கி வாரும். வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில் தேவ மகிமை தேவை ஆண்டவரே. மனம் நொந்து போயிருக்கிறோம், என் குடும்பத்தில் மீட்பு இல்லையே, எங்கள் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று குடும்பமாகவா இல்லது எதை செய்யலாம் என்பதை பலவிதமான யோசனைகளோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னோடு ஆண்டவர் இருந்து நீர் செய்த துரோகங்களை நீர் அறிக்கையிடு. நான் அப்படியெல்லாம் துரோகம் செய்யலைன்னு அது நினச்சாலே போதும், செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவனே இறங்குமையா, மனம் இறங்குமையா, உம்முடைய பிள்ளைகள் மேலே கண்ணோக்குமா இறங்கி உங்களுடைய எல்லாம் இருக்கிற செயலெல்லாம் அகற்றி போட்டு அதற்கு உம்முடைய மகிமையின் ஆசீர்வாதம் வருவதற்கு தடையாக இருக்கிறவைகளை அகற்றி போடுங்க. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஆசீர்வாத நோயின் பிடியிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட இந்த சாபக்கட்டுகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்குமே. ஆனால் இயேசுவின் நாமத்தில் என்ற சாபக்கட்டுகள் நீங்குவதாக. ஏதோ மூதாதையர்களுடைய செயலினால் வந்த விளைவு சாபம் மற்றும் பலவிதமான கிரியைகள், செத்த ஆவிகளினாலே உண்டான செயல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே அப்புறப்படுத்தி போடுகிறேன். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக, இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, ஆண்டவரே, இதெல்லாம் என்ன ஆண்டவரே, உம்முடைய அற்புதம் வெளிப்படையான உம்முடைய அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினவர் ஆண்டவரே, கொன்னுவாயுடனுக்கு சுகத்தை கொடுத்தவர், இன்றைக்கு அந்த அற்புதங்கள் இப்பொழுது நடக்கட்டும் ஆண்டவர். நீ விசுவாசித்தால் அந்த மகிமையை காண்ப, நீ விசுவாசித்தால் அந்த அவிசுவாசிக்காதே. எத்தனை தடவை உனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்து உன்னிடத்தில் இருக்கிற அவிசுவாசமும் அஜாக்கிரதையும்
உன்னை இந்த வெற்றியின் அனுபவத்திலிருந்து, இந்த அற்புதத்தின் மகிமையிலிருந்து கிடையாமல் போகிற ஒரு சூழ்நிலைக்கு நீ மாற்றப்படுகிறாய். தேவனே உமக்கு நன்றி. தொடர்ந்து அவர்களுக்கு அந்த பலன் இல்லாத நேரத்தில் அந்த பலனை கொடுத்து உம்முடைய மகிமை காரியங்களை நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறேன். சகல விதமான சங்கார தூதனையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் அகற்றி போடும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தை உயர்த்தி கூறுகிறோம். கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நீ நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. பலத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் மீள முடியும் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் துரோகத்தை நீங்கள் மன்னிச்சு, எங்கள் துரோகத்திலிருந்து எங்களை விட்டுவிச்சு, எங்களை உமக்கே துரோகம் பண்ணிட்டோம் ஆண்டவரே. உமக்கே துரோகம் பண்ணிட்டோம், உம்முடைய வசனத்துக்கே துரோகம் பண்ணிட்டோம். எங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா இயேசுவே? ஏற்றுக்கொள்வீங்களா ஆண்டவரே? நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் செஞ்ச துரோகத்துக்கு ஏற்றுக்கொள்ளுவீங்களா? எங்கள் நடைகளை நாங்கள் திடப்படுத்த, எங்கள் நடைகளை நாங்கள் ஆண்டவரை உறுதிப்படுத்த நீர் எங்களுக்குள் வந்தீரையா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஆமை, ஆமாம், உனக்கு இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று நான் அன்றைக்கு சொன்ன வார்த்தையை நீ நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். அது எப்படி கிடைக்கும்? இன்றைக்கே தருவேன், உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்ன வார்த்தை நான் அதை எப்படி சுதந்திரிக்கிறது? அது எங்கே போகிறது? நான் வீட்டோடு இருக்கிறேனே, வீட்டில் இருக்கும்பொழுது எப்படி அந்த இதை நான் பிடியும் என்ற ஒரு கேள்வியோடு நீ அங்கலாய் நிற்கிறாய். ஓ, இது எப்படி, எந்த இடத்துல யார் கொண்டு வருவா, என்ன செய்கிறது என்பதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆனால் நிச்சயமாகவே நான் உனக்கு தருவேன்னு சொன்னதை நான் தருவேன் என்று நீ வாக்கு கொடுக்கறதுக்காக ஏற்ற நேரம் வரும் பொழுது நீ அதை காரியத்தை எல்லாம் நேர்த்தியாய் செய்வீர். யார் எந்த இடத்தில் இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் உறுதிப்படுத்துகிற உமக்கு ஸ்தோத்திரம். அதில் கெடுக்க வருகிற சத்ருவாய இயேசுவின் நாமத்தில், அவன் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்புறப்பட்டதை போட மட்டும் ஜெபிக்கிறேன். கவிழ்ந்து போடு மாடவற்றாக்ட கவிழ்ந்து தேவ கிருபை கூட இருந்து நடத்தும். தேவ மகிமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த இரவிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரீசுகிற சகல அந்தகார வல்லமை நாவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டுகிறோம்.